இன்னொன்று என்ன நடக்குது? ஜனாசா வந்திருக்கும் பள்ளிக்கு, நல்லா குர்ஆன் ஓதுற ஹாஃபிஸ் இருப்பார், மார்க்க சட்டதிட்டங்களை படித்த ஆலிம் இருப்பார். அவர் ஒரு பக்கத்தில் வச்சுட்டு ஒன்றுமே தெரியாத மகனை கொண்டு வச்சு தொழுவிச்சுக்கிட்டு இருப்பாங்க. பார்த்துருக்கிறீங்களா நீங்க? அவருக்கு மார்க்கண்டா என்னன்னு தெரியாது, தொழுகையிட ஷருத்து ஃபர்து தெரியாது, வுதுவை எப்படி முறையா செய்யணும்னு தெரியாது. அவரை கொண்டு வச்சு என்ன செஞ்சுட்டு இருப்பாங்க? மகன் தொழுவிக்கணும். நான் கேட்கிறேன், மகன் தொழுவிக்கிறதுக்கு என்ன இருக்குது இஸ்லாத்துல? மகன் தொழுவிக்கிறது கடமையா? மகன் தொழுவிக்கிறது சிறப்பா? இல்ல. இதை விளங்காததுனால என்ன செய்யறாங்க? மகன் தொழுவிக்கணும், புள்ளகள் இல்லையா நானா, அவருக்கு மார்க்கண்டா என்னன்னு தெரியாம இருக்கும், நானாவை கொண்டு வச்சு தொழுவிச்சிருப்பான். நல்லா விளங்குங்க, இது ஃபர்து கிஃபாயா. இமாமத்துக்கு தனி கடமை இருக்குது, தனி ரூல்ஸ் இருக்குது. குர்ஆனை நல்லா ஓதுறவரா இருக்கணும், எல்லாரும் குர்ஆன் ஓதுறதுல சமமுண்டா, மார்க்க சட்டதிட்டங்களை நல்ல அறிந்தவராக இருக்கணும், அவங்க தான் இமாமத்து செய்ய தகுதி. இத சட்டத்தை விளங்காததனால, ஃபர்து கிஃபாயான்றதை விளங்காததனால வாப்பாவுக்கு மகன் தொழுவிக்கணும், மகனுக்கு வாப்பா தொழுவிக்கணும்னு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க? தகுதி இமாமத்து செய்ய தகுதியற்றவர்களை எல்லாம் கொண்டு இமாமத்தை செய்ய வச்சிருக்கிறாங்க. எனவே நல்லா விளங்குங்க, ஃபர்து கிஃபாயாவை வாப்பா மௌத்து மகண்ட கடமை என்ன? நல்ல ஒரு ஹாஃபித புடிங்க. அல்லாஹும்ம ஃபிர் லஹு வர்ஹம்ஹு வஆஃபிஹி வஅஃபு அன்ஹுன்ற துஆவை உள்ளத்தால ஓதுற சட்டதிட்டம் தெரிஞ்ச நல்ல ஒரு ஆலிம புடிங்க, அவரை வச்சு தொழுவீங்க. இவருக்கு அல்லாஹும்ம ஃபிர் லஹுக்கு அர்த்தம் தெரியாது, அப்தில் ஹுதாரன் கைரம் மின் தாரிஹிக்கு அர்த்தம் தெரியாது, மகன் வந்து தொழுவிக்காரு. அடே, வாயால துஆ கேட்டு வேளையில உள்ளத்தால வரணும் துஆ. எனவே ஃபர்து கிஃபாயாவை விளங்கினா இந்த சட்டத்திட்டத்தை சரியா செஞ்சாச்சு. எனவே நல்லா விளங்குங்க, ஜனாசாவுடைய கடமைகள் என்பது ஃபர்து ஐன் அல்ல, அது குடும்பத்து கடமை அல்ல, கணவனுக்கு மனைவி செய்கிற கடமை அல்ல, பிள்ளை குட்டிக்கு பெற்றோர் செய்கிற கடமை அல்ல. ஊர்ல சமூகத்தில் உள்ள யாரு செய்தாலும் எல்லோருடைய கடமையும் போய்விடும், நீங்கிவிடும் என்ற ஒரு பகுதியை நானும் நீங்களும் மிக தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இது ஜனாசாவுடைய பாடத்தில் படிக்க வேண்டிய முக்கியமான ஒரு பகுதி.